டிஜேஎம்எஸை பற்றி டிஜேஎம்எஸை பற்றி நிறைய சொல்லலாம். மணிக்கணக்கில் சொல்லலாம், நாள் கணக்கில் சொல்லலாம். ஒரு ஒரு மகத்தான ஒரு மாமனிதர், ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை, ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக விஞ்ஞானி, சோசியல் சயின்டிஸ்ட் அவர். அதாவது பொதுமக்களுடைய மனங்களில் என்ன ஓடுது அப்படிங்கிறத ரொம்ப துல்லியமாக அனுமானிக்கக்கூடிய, தெரிஞ்சிருக்கக்கூடியன்னு நான் சொல்ல மாட்டேன், அனுமானிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் உண்டு. எனக்கு தெரிஞ்சு 60 வருஷமாக தொய்வில்லாமல் மேடை பேச்சாளராக இருந்த ஒரே பேச்சாளர் அவங்க தான் நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டு ஆன்மீக மேடைகளில் ஒரு கட்டத்தில் யாருடைய பேச்சும் சலிப்பு மக்களுக்கு ஏற்படுத்தும். யாருடைய பேச்சுமே ஒரு கட்டத்தில் மக்களுக்கு சலிப்பை ஏற்படுத்தும். மக்களுடைய அந்த டேஸ்ட்டு, சுவை மாறுபடும், கிரகிக்கும் தன்மை மாறுபடும். அல்லது பேசுகிறவங்க அப்டேட்டடாக இல்லாமல் போகிறதுனால, அவுடேட்டட் ஆகிட்டதுனால மக்கள் அவங்கள ரசிக்காமல் கைவிட்டுருவாங்க. ஹசரத் அப்படி இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊர்களை பற்றியும் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10 நிமிஷம் பேசுகிற அளவுக்கு அவங்கள்ட்ட தகவல் இருக்கும். அது மாதிரி அவங்க ஓதி கொடுத்துக்கிட்டு இருந்த காலகட்டங்களில் மாக்கூலி மங்கூலி 2 ஃபன்னுலையுமே பெரிய கெட்டிக்காரராக அவங்க இருந்திருக்காங்க. சொல்லுவாங்க, நான் தரிசில் இருந்து தியாலஜி நானில் விட்டு நான் 1, 2, 3 ஜும்ராக்களுக்கு மட்டும் பாடம் நடத்தக்கூடியவனாக ஆனதில் என்னுடைய கல்விகளை நிறைய நான் இழந்துட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னது உண்டு. ஒரு அபாரமான ஒரு நினைவாற்றல். எத்தனை வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஆளை பார்த்துருந்தாலும் அவங்களுடைய பேரை சொல்லி அதை அவங்கள நினைவுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அபாரமான ஒரு நினைவாற்றல். ஒரு ரொம்ப பெரிய ஒரு தைரியம். யாரையும் மேடையில் வச்சுக்கிட்டு அவங்க சொல்ல நினைக்கிறத எல்லாத்தையுமே சொல்ல முடியக்கூடிய ஒரு தைரியம். பலருக்கும் தெரியாத ஒரு உண்மை என்னன்னா, அதை லத்தீப் சாஹிப் முஸ்லீம் லீக்லேருந்து பிரிஞ்சு தேசிய லீக்குன்னு கட்சி ஆரம்பிச்சிருந்த நேரம் 1996 அவன் திருநெல்வேலியில் மேலப்பாளையம் தொகுதியில் ஹசரத்தை தான் அவர் எலெக்ஷனில் நிற்க வைக்கணும்னு அவருக்கு விருப்பம். அவருக்கு 5 தொகுதி கொடுத்துருந்தாங்க. அப்போது ஹசரத்தை எம்எல்ஏ ஆக்கிடணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. மெட்ராஸ்லேருந்து புறப்பட்டு வந்திருந்தார். ஹசரத்தை வர சொல்லியிருந்தேன். அப்போல்லாம் செல்ஃபோன் வசதியெலாம் கிடையாது. ஹசரத்தை ஆளை விட்டு கூப்பிட விட்டுருந்தார். போகும்போது என்னையும் கூட்டி போயிருந்தாங்க. லத்தீப் சாஹிப் பார்க்கணும்னு சொல்கிறாருமா, வாங்க போயிட்டு வருவாங்க. மேலப்பாளையத்தில் இருந்து கபீர் ஆலிம்சான்னு இப்பவும் இருக்கிறார். கபீர் ஆலிம்சா நாங்கள் ஹசரத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு மாணவர். நாங்கள் 3 பேரும் தான் போயிருந்தோம். ஃபார்ம் எல்லாம் ஹசரத் நீங்கள் மௌல் ஷாப்னு தான் சொல்லுவார். மௌல் ஷாப் இதில் ஒரு கையெழுத்து போடுங்க அப்படின்னு வேட்புமனு தாக்கல் படிவத்தில், மற்றெல்லாம் நாங்கள் ஃபில் பண்ணிக்கிறோம், நீங்கள் கையெழுத்து போடுங்கன்ட்டு. இந்த மாதிரி எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு. உடனே அந்த பேப்பர் அப்படி கையில் வச்சிருந்தவர், கையெழுத்து இப்படி கொடுத்தவர் அப்படி கோபத்தில் அப்படி தூக்கி போட்டார். ஆலிம்கள் அரசியலுக்கு வருவோம், நாங்கள் பேசுவோம் அப்படின்லாம் மேடையில் பேச வேண்டியது, நல்ல வாய்ப்புகள் வரும்போது மிஸ் பண்ண வேண்டியது. என்ன ஹசரத்து அப்படின்ட்டு அவர் என்ன எப்படி பார்த்தாரு. ஆல்ரெடி எங்களை ஹசரத்து தயார் பண்ணி தான் கூட்டு போயிருந்தாங்க. நான் வேண்டான்னு சொல்லுவேன், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஹசரத்துக்கு அதெல்லாம் ஒத்து வராதுன்னு அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹசரத்து எங்களை சொல்லி கூட்டு போனதுனால நாங்களும் அது வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஹசரத்துக்கு அளவு கடந்த ஒரு வருத்தம் அவருக்கு, லத்தீப் சாஹிப்புக்கு. ஹசரத்து நினச்சிருந்தா அப்போ எம்எல்ஏ இருக்க முடியும். ஏன்னா அந்த தொகுதியில் அப்போ திமுக தான், முஸ்லீம் லீக் தான் ஜெயிச்சுது தேசிய லீக்கில். பிறகு கோதர் மைதீன்னு சொல்லி காயிதே மில்லத்தினுடைய அண்ணனுக்கு மருமகன், அண்ணனுடைய பிள்ளை கட்டின மருமகன், பழைய எம்எல்ஏ, அவங்க தான் ஜெயிச்சாங்க அந்த தொகுதியில். அப்போ ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுத்துருந்தாரு, டிஎம்கேக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு.
மூப்பனார் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்து கலைஞரோட அப்போ தான் அலையன்ஸ் தமிழ் மாநில காங்கிரஸ்னு அபாரமான வெற்றி பெற்றது திமுக. அது இருந்து தான் எம்எல்ஏ ஆயிருக்க முடியும். அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அது மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றதை விட வேணான்னு பண்ணிட்டாங்க. திரும்ப வந்து ஹைதர் அலி வக்ஃப் போர்டு சேர்மனாக இருந்து தமுமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையில ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு அவங்க தனியாக நிற்கிறாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனில். அப்போது வந்து வக்ஃப் போர்டு சேர்மன் பதவியை இயல்பாகவே ராஜினாமா பண்ணிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து கலைஞர் நினைச்சது என்னன்னா, முஸ்லீம் சமுதாயத்தில் ரொம்ப செல்வாக்கான, அதே நேரத்தில் அரசியலுக்கு பெருசாக ஈடுபாடு இல்லாத ஒரு ஃபிகர், ஒரு மாஸ் ஃபிகர் ஒன்றை நம்ம என்ன செய்யணும், வக்ஃப் போர்டு சேர்மனாக ஆக்கணும். அதன் மூலமாக தமுமுக வந்து திமுகட்டிருந்து பிரிச்சுட்டு போகக்கூடிய ஓட்டுகளை நம்ம பேலன்ஸ் பண்ணி அவர் பெரிய அரசியல் கணக்கு போடக்கூடிய புல் பண்ணி இழுக்கணுன்றது தான் அவருடைய கணக்கு. அப்போ கவிக்கோ என்னையை கூப்பிட்டு தான் சொல்லியிருந்தாங்க, அந்த மாதிரி அசரத்தை போய் பார்த்து பேசிட்டு வாங்க, வந்து யார்கிட்டையும் வந்து நீங்கள் சொல்லக்கூடாது, நேரில் போய் அசரத்தை பார்த்து கன்வின்ஸ் பண்ணி அவர்கிட்ட வந்து ஒப்புதல் வாங்கிட்டு வந்துடுங்க, அவரையும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுங்கள். அது வந்து எப்போ சிஎம் கூப்பிட விடுறாரோ அப்போ போயிட்டு பார்த்து சால்வை போட்டு நம்ம வந்து சேர்மன் டிக்ளேர் பண்ணி விடுவார், வந்துடலாம் அப்படின்ட்டு. அசரத்தை போய் சொன்ன, தயவு செய்து வேண்டவே வேண்டாமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பவும் கவிக்கோ வந்து ரொம்ப அப்பவும் கோவப்பட்டார். அவர் வேண்டான்னு சொன்னால் வரிசையில் நிற்கிறாங்க மொழிஷா, நீன் வரிசையில் நிற்கிறாங்க, சரி யாருக்கு போய் பார்ப்போம் யார் வர்றான்ட்டு அப்படிங்கும்போது கலைஞர் கூப்பிட்டு பேசாமல் நீயே இருக்கியா நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு கவிக்கோவுக்கு கொடுத்துட்டாரு. அந்த ஸோ அசரத்துக்கு தேடி வந்த அந்த 2 வாய்ப்புகளையும் அவங்க வந்து பயன்படுத்தலை அப்படின்றதுக்கு நான் ஒரு பெரிய சாட்சி. 2 நிகழ்ச்சியுமே எனக்கு தெரிஞ்சு நடந்த நிகழ்வுகள் தான். அது மாதிரி ஒரு பெரிய ஆலிம்களுக்கு சர்வீஸ் பண்ணணும், ஆலிம்களுடைய நலனில் நம்ம அக்கறை காட்டணும், அதுக்காகவே தன்னை சிந்திச்சாங்களே தவிர தன்னை மேல்நிலைப்படுத்தி கொள்ளணும், தன்னை வந்து உயர்வுபடுத்தி கொள்ளணும், தனக்கு கிடைக்கக்கூடிய பதவிகளை நம்ம அனுபவிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணம் இல்லாத ஒரு மாமனிதர் ஹஜரத்து. சொல்லிக்கிட்டே இருக்கலாம். திடீர்னு ஃபோன் பண்ணி ஒருக்க வந்துட்டு போங்கம்மா பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நண்பர்களை கூட்டிகிட்டு போவேன். திருநெல்வேலிக்கு போகும்போதெல்லாம் பார்க்காம வர்றதில்லை. நிறைய பொறாமை, வஞ்சகங்கள், சூது காட்டி கொடுக்கக்கூடியவர்கள் அவரெல்லாம் சுற்றி வளைச்சி நின்று தாக்குனாலும் நான் அவங்க கூட நிற்கிறேன்னு கடைசி வரைக்கும் என் கூட நின்னாங்க. என்னை பற்றி சிலர் அவங்கள்ட்ட வந்து தவறான கருத்துக்களை வந்து சொல்லுவாங்க. அவரை பற்றி இப்படி பேசுகிறாராம், அந்த மேடையில் அப்படி பேசுகிறாராம் அப்படின்ட்டு. அப்போதெல்லாம் ஹஜரத் வந்து கரெக்டாக சொல்லுவாங்க, இலியாஸ் வந்து அப்படி சொல்லியிருக்க மாட்டாருமா, இலியாஸ் அப்படி சொல்லியிருக்கவே மாட்டாப்புல, ஹஜரத் சொன்னது தான் கரெக்டாக இருக்கும். இலியாஸ் அந்த இடத்த இருந்துருப்பாப்புலையா, இலியாஸ் என்ன சொன்னார் அப்படிதான் கேட்பாப்புல. நான் என்ன சொல்லுவேன் இந்த இடத்துல இருந்தா அப்படிங்கிற வரைக்கும் ஹஜரத்துக்கு தெரியும். நான் என்ன சொல்லியிருக்க மாட்டேங்கிறதையும் சொல்லுவாங்க. நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறது நான் ஃபோன் பண்ணி பேசிக்கிடாமலே சொல்லுவோம். இந்த பாண்டிங், இந்த உங்களுடைய பல்ஸ் எல்லாமே தெரியும். மெட்ராஸில் வந்து ஒரு சென்னையில் வந்து ஒரு அரசு அலுவலகத்தில் ஒரு வேலை, அந்த வேலை வந்து ஹஜரத்து சம்மந்தப்பட்ட வேலை. அந்த வேலையை நீங்கள் இது செஞ்சுருங்கம்மா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. சரி நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த வேலையை வந்து மத்தியானம் ஒரு 2-2:30 மணி இருக்கும். அந்த வேலை முடிஞ்சுது, செஞ்சுட்டேன். அப்புறம் சரி அதுக்கு ஃபோன் பண்ணுறது இப்போ ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்புறம் லேண்ட்லைன் வந்து தான் எடுக்கணும், ஃபோனு ரூம்லேருந்து வந்து எடுக்கணும் ஆஃபீஸில். சரி இப்போ நம்ம ஃபோன் பண்ண வேண்டாம், சாப்பிட்டு அது தூங்குவாங்க கொஞ்ச நேரம் மத்தியானம் சாப்பிட்டுட்டு, சரி தூங்கட்டும், நம்ம சாயங்காலமாக அசர் தொழுதுட்டு சொல்லிக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது அசர் தொழுதுட்டு ஃபோன் பண்ணேன். அது ஃபோன் பண்ண உடனே அந்த வேலை முடிஞ்சுது, என்னம்மா அப்படின்டா. ஆமாண்ணா, மத்தியானம் 2:30 மணிக்கு தானே அப்படின்டா. மத்தியானம் 2:30 மணிக்கு தானேம்மா அந்த வேலை அப்படின்னா. ஆமாம் அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரியும் அப்படின்டா.
2:30 மணிக்கு அந்த வேலை முடிஞ்சது எனக்கு தெரியும். இந்த மாதிரி ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு தொடர்பு. அதற்கு வந்து இறந்த அன்னைக்கோ அதுக்கு மறுநாளோ எனக்கு பெருசாக ஒன்றும் இழப்பு தெரியல. ஆனால் போக போக ஒவ்வொரு சம்பவங்களும் நடக்கும்போது அந்த அந்த இழப்பை நான் உணர்றேன். கூட இருக்கணும் நம்ம கூட. இப்போ எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க ஹசரத்? எல்லா சந்தர்ப்பத்திலையும் மிஸ் பண்ணுறேன். ஜமாத்துல் உலமா பொறுப்பில் இருக்கும்போது ஆலோசனை கேட்கறது, அப்புறம் ஆலோசனை சொல்கிறது, இதில் டிஜிஎம்எஸ்டைய பங்கு பெரிய பங்காக இருந்திருக்கு. நீங்கள் இப்போ ஜமாத்துல் உலமாவுக்கு இந்த செய்தி தொடர்பாளராக இருக்கும் பொழுது அவங்க சொன்ன முக்கியமான ஆலோசனைன்றது இல்லை, எல்லா வழியுமே அவ காட்டுறது தான். இல்லை தனியாக ஆலோசனைன்னு ஒன்றும் கிடையாது. எல்லா வழிகளுமே அவ காட்டுறது தான். ஒன்று செஞ்சுட்டு சொல்லுவோம், இல்லை செய்ய முன்னாடி சொல்லுவோம், இல்லைன்னா அவ சொன்னதை செய்வோம். அவ்வளோதானே தவிர ஆலோசனைன்னு தனியாக எதுவும் அப்படியெல்லாம் கிடையாது. ஏன் எம்எல்ஏ பதவி அந்த தேடி வந்த இதை வேணான்னு எதுனால? அதாவது அவங்க பிள்ளைங்க அதை மிஸ்யூஸ் பண்ணிவிடுவாங்களோ, எங்கள் அத்தை எம்எல்ஏ தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு கவலையாக இருக்கலாம். அது வாய் திறந்து சொன்னதில்லை. என்னுடைய கணிப்பு அவ்வளோ பொறுத்த வரைக்கும் கரெக்டாக தான் இருக்கும். அதனால வேணாம் அப்படின்ட்டாங்க. நிறையா ஜமாத்துல் உலமாவை பொறுப்படுத்த காலகட்டங்களில் இப்படித்தான் நடத்தணும்னு அவங்களுக்கு ஒரு விஷன் இருந்தது. ஆனால் அதை அவங்க பண்ண முடியலை. இப்போ அதை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. இந்த மாதிரி நம்ம செயல்படணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரியான ஒரு டீம் என் கையில் இருந்துச்சுன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில அமைப்புகளே தோன்றியிருக்காது. அந்த பணிகள் அந்த இடத்த ஜமாத்துல் உலமா ஃபுல்ஃபில் பண்ணும்போது வேற அமைப்புகளுக்கான தோன்றுவதற்கான காரணங்களே இல்லாமல் போயிடுதில்லை. காரணங்கள் இருந்தால் அமைப்பு வரும், வழி இல்லாமல் போயிடுது. கடைசியாக பேட்டைக்கு இப்போ போனது சமீபத்தில் ஃபேமிலியோட எல்லாம் கான்டாக்ட் இருக்கு. அதாவது ஆமாம், ஃபேமிலி கான்டாக்ட்லாம் உண்டு. ஹஜ்ஜுக்கு போகும்போது கூட மந்த வழியில் தங்கி இருந்துட்டு நம்ம வீட்டில் யாரும் கட்டி தான் போனாங்க. அதான் கடைசியாக ஹசரத்தினுடைய நினைவு மலர் ஒன்று வெளியிட்டோம். அதுக்காக அதில் பேட்டையில் வச்சு தான் அந்த நிகழ்ச்சியை நடத்தினோம். அதுக்கப்புறம் ஒரு தடவை போய் ஜியாரத் பண்ணிட்டு வந்தோம். ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஓகே சார், ரொம்ப சந்தோஷம் சார் உங்கள்கிட்ட பேசுனதில், உங்கள்கிட்ட இருந்து நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டதில். அதே மாதிரி ஜமாத்துல் உலமாவுக்கு பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய செயல்பாடுகள், பொறுப்பு வந்ததுக்கு பின்னாடி இந்த வயநாடு உள்ளிட்ட அந்த களப்பணிகள், டிஜிஎம்எஸ்க்கு உங்களுக்கும் இருந்த அந்த மானசீகமான பாண்டிங், அவங்கள நீங்கள் எவ்வளோ தூரம் மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது, இளம் ஆலிம்களுக்கு நீங்கள் சொன்ன அறிவுரைகள், உங்களுடைய நேரங்களை எப்படிலாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா இன்னும் பல முக்கியமான மார்க்க அறிஞர்களுடைய பேட்டிகளை சமுதாயத்துக்கும் உங்களுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய பணிகளையும் சமுதாயத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணிகளை இன்னும் முழுமையாக உங்களை ஈடுபடுத்திக்கணும். அதுக்கு உங்களுக்கு உதவி செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ்.